ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்ப்போம். இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுல் மெம்பர்ஷிப் ஆஃப் கம்யூனிட்டி இன் விச் ஹீ லிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியில் அந்த பர்டிகுலர் பர்சன் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அங்கே அந்த பர்டிகுலர் டெரிட்டரியில் இருக்கிற ரைட்ஸு மற்ற எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஹீ ஷுட் பி சிட்டிசன். ஓகேங்களா? அதாவது ஃபுல் மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும், அதுக்கு தான் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னால் இங்கே இந்த இடத்துல என்னென்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், அப்புறம் ஒரு நேஷனுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இல்லாமல் ஒரே சிட்டிசன்ஷிப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதே யூஎஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருக்கும், ஆஸ் அ நேஷனாக அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கும். அங்கே அதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அங்கே 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேங்களா? ஸ்டேட் தமிழ்நாடுக்குன்னு தனியாக, கேரளாக்குன்னு தனியாக வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக தான் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்விசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்னென்னு பார்த்துருக்காங்க. அதாவது பார்ட் 2 ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்னு ஒன்று எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா எப்படி சிட்டிசன்ஷிப் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதுமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பை பர்த். ஸோ நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பை பர்த் மூலிமா நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து 26 ஜனவரி 1950லேருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் நீங்கள் இங்கே பிறந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இங்கே தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? பட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1 ஜூலை 1987க்கு அப்புறமா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட், ஓகேங்களா, உங்களோட யாரோ ஒருத்தவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஆன் ஆர் ஆஃப்டர் 3 டிசம்பர் 2004 2 பேருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பை பர்த் மூலிமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே நீங்கள் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்லிமெண்ட்டில் எனாக்டட் லா. ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து சொன்ன விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பை டிசென்ட். ஸோ பை டிசென்ட் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஃபாதர் வந்து 26 ஜனவரி 1950லேருந்து 10 டிசம்பர் 1992 வரைக்கும் ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்து நீங்கள் வந்து பார்ன் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருந்துச்சுன்னா அப்போது பை டிசென்ட் மூலிமா நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பை ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது மூலிமா என்னென்னா, ஸோ பர்டிகுலர் அத்தாரிட்டி கீழே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் திருப்பி வாங்கிடலாம். பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இயர்ஸ் இந்தியாவில் ரிசைட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறமா இந்தியன் சிட்டிசனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது பேஸ் பண்ணி உங்களோட அந்த மற்ற டேட்டாஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பை நேச்சுரலைசேஷன் மூலிமா நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் நினச்சா இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சா அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சயின்ஸ்லேயோ இல்லை ஃபிலாசபி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் மூலிமா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பை நேச்சுரலைசேஷன் தான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது, அது இந்தியா கூட வந்து மெர்ஜ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸுங்கிற கண்ட்ரிக்குள்ளே இருந்த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் யாரெல்லாம் ஆளான்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, சிட்டிசன் பை பர்த். ஓகேங்களா? அவங்க தான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஸும் அதில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதில் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரினவுன்சியேஷன், அடுத்தது டெர்மினேஷன், இன்னொன்று டெப்ரிவேஷன். ஸோ ரினவுன்சியேஷன்னா என்னென்னா வாலண்ட்ரி ஆக்ட். ஓகேங்களா? நீங்களே எனக்கு இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டெர்மினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. சட்டத்தில் ஒரு ப்ரோஹிபிட்டட் ஆக்டை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லாட்டினா சில கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல, இல்லாட்டினா அதை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெர்மினேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிவேஷன். டிப்ரிவேஷனுங்கிறது என்னென்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெர்மினேஷன் த கம்பல்சரி டெர்மினேஷன் அப்டைன்ட் பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நேச்சுரலைசேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாவோ இல்லை நேச்சுரலைசேஷன் மூலியமாவோ நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கீங்க, பட் ஆனால் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ராட் மூலிமா வாங்கியிருக்கீங்க, இல்லைனா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், இல்லைனா பீயிங் டிஸ்லாயல் டு த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கண்டிஷன் மூலியமாக இருந்துச்சுன்னா அது டிப்ரிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேறு லாவை வயலேட் பண்ணிங்கன்னா அது டெர்மினேஷன் கீழே வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை நேச்சுரலைசேஷன் அது மூலிமா சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லைனா வந்து டிஸ்லாயல் டு கான்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிட்டிசன்ஷிப் வந்து டிப்ரைவ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மூலயமா நீங்கள் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ சிட்டிசன்ஷிப்னு சொன்னால் உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று பார்ட் 2, ஓகேங்களா, ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எனாக்டட் லா, அதாவது த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இந்த 2 விஷயம் ஞாபகம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அந்த ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டிகல் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பை டொமிசில். ஓகேங்களா? டொமிசில்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் பர்மனெண்ட்டாக அங்கே ரிசைட் பண்ணுறது தான் டொமிசில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் தான் ரிசைட் பண்ணிட்டுருக்கீங்க, பட் ஆனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டில் அந்த ஃபாரின் கண்ட்ரி 5 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது டொமிசில் கிடையாது. நீங்கள் திருப்பி அந்த 5 வருஷம் கழித்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துடுவீங்க, ஏன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் டொமிசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிட்டிசன்ஷிப் பை டொமிசில், ஓகேங்களா, யாரெல்லாம் பர்மனெண்ட்டாக இந்தியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 5ல் சொல்கிறாங்க. ஸோ டொமிசில் இன் இந்தியா, ஓகேங்களா, அவங்க பார்ன் இன் இந்தியா இருக்கணும். இந்த சிட்டிசன்ஷிப் பை டொமிசில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டொமிசில் இன் இந்தியா இருக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் இந்தியாவில் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் பண்ணணும். ஒன்று இந்தியாவில் பார்ன் ஆகிருக்கணும், இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸ் எனி ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பார்ன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னா இந்தியாவில் ரிசைட் பண்ணியிருக்கணும். எத்தனை வருஷத்துக்குனா 5 வருஷத்துக்கு. எப்போன்னா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது 26 ஜனவரி 1950க்கு முன்னாடி, ஓகேங்களா, ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் அதை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டே ஆகிருக்கணும், அதாவது டொமிசில் இன் இந்தியா பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 5 கீழே நீங்கள் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணலாம். இது சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்க, ஓகேங்களா, இந்தியாவில் பார்னாக இருந்தால் அப்படின்னு சொல்லிடலாம். பட் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ஆர்டிகல் 5 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 6, பர்சன் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியான்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா தான். ஒன்ஸ் பார்ட்டிஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனாங்க. ஸோ ஆர்டிகல் 6 படி யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஆர்டிகல் 6 மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. இதில் 2 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1907-1948, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1907-1948. ஸோ இதை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக போல், பட் ஆனால் இதில் பர்மிட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துடலாம். அவங்களுக்கு பர்மிட் சிஸ்டம் மூலிமா அலோவ் பண்ணாங்க. அந்த டைமில் ஆர்டிகல் 6 கீழே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 7. இந்த ஆர்டிகல் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இருக்குது, ஓகேங்களா. ஓவர் ரைடிங் எஃபெக்ட் யார் மேலேனா ஆர்டிகல் 5 and 6 மேலே, ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறத பற்றி பேசுகிறாங்க, ஓகேங்களா. அப்போது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவர் ரைடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க எப்போது ஆஃப்டர் 1 March 1947. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க, பட் ஆனால் அவங்க திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க ஆஃப்டர் 1 March 1947. அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிகல் 7 கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 6ங்கிறது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. இந்த ஆர்டிகல் 7ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் இல்லை ஆக்சுவலாக. பட் ஆனால் ஒன்ஸ் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தென் ஆர்டிகல் 7 கீழே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியாவை விட்டு வெளியே தங்கியிருக்காங்க, பட் ஆனால் அவங்களோட ஆரிஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜினாக இருக்குது. அதாவது அவங்க பேரண்ட்ஸோ இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜினில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆர்டிகல் 8 கீழே இந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி மூலியமாகவும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே நம்ம என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் டீம்ட் டு பி எ சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா இது வந்து ஆர்டிகல் 9 மூலிமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்போஸ் அந்த ரினவுன்சியேஷன் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா வாலண்டரி ஆக்ட்,
இப்போ நான் இந்தியன் சிட்டிசன், நான் வந்து இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிறேன், அங்கே பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ஆர்டிகல் 9 கீழே நாட் டீம் டு பி சிட்டிசன். ஸோ மேலே சொன்ன அந்த ஆர்டிகல்ஸ் கீழேயோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன வேஸ் சொல்லியிருக்கோமோ அது கீழே நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 9 வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 10 என்ன எதை பற்றி சொல்கிறாங்கன்னா கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா பார்லிமெண்ட் ஏதாச்சும் லாஸ் பாஸ் பண்ணியிருந்தா ஸோ அதோட கண்டிஷன்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைன்னா உங்களோட சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 10 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 11 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்னால் ஒரு லா எனாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. என்ன ரிலேட்டடானா ஸோ அந்த சிட்டிசன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 11 மூலியமாக தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டிகல் 11 மூலிமா சிட்டிசன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ண ஆக்ட் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இது மூலிமா நம்ம சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கான்ஸ்டியூஷனில் சொன்ன விஷயம் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இதில் அந்த ஆக்டில் எப்படிலாம் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், அப்புறம் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இது மூலிமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஆர்டிகல் 6 வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வர்றவங்க. ஆர்டிகல் 7 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க, திருப்பியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆர்டிகல் 8 வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் இந்தியா. அப்புறம் ஆர்டிகல் 9 வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆர்டிகல் 10 வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ பார்லிமெண்ட் அது ரிலேட்டடாக லா ரெகுலேட் பண்ணாங்கன்னா அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 11 வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக பார்லிமெண்ட்டுக்கு லா மேக்கிங் பவர் இருக்குது அப்படின்னு ஆர்டிகல் 11 சொல்லியிருக்காங்க. இதுதான் ஷார்ட் ரீகேப். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது கிளாரிஃபை பண்ணுறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.